நர்மதாவை ஃபங்க்ஷன்ல உட்கார வைக்கிறாங்க. இந்த நேரத்துல மேலதான சத்தம் கேக்குது. என்ன சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வாசல்ல வந்து பாக்குறாங்க. நம்ம விஜய் ஆட்ட பாட்டத்தோட தான் வந்துகிட்டு இருக்காங்க. இத பார்த்துட்டு காவேரி மறுபடியும் அம்மா முகம் சொல்லிக்கிற மாதிரியே எல்லா காரியமும் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அந்த இடத்த விட்டு இவங்களை திருத்தவே முடியாதுன்னு சொல்லிட்டு போறாங்க. இந்த நேரத்துல குமரன் அம்மா வா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. சாரதாவும் இந்த இடத்துல எதுவும் பேச வேண்டாம்னு சொல்லிட்டு அமைதியா போறாங்க. உடனே விஜயும் உள்ள வந்து எல்லா சீரையும் வைக்கிறாங்க. எல்லாரும் வந்து ஆச்சரியப்படுறாங்க. இந்த பையனை போயிட்டு இவங்க வெறுக்குறாங்க. எவ்வளவு ஆசையா அந்த பையன் வந்து எல்லாமே செய்யறான். இந்த பையன் வந்து நடிக்கிற மாதிரியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விஜய பத்தி குமரன் அம்மா பெருமையா பேசுறாங்க. காவேரி இப்படி ஒரு தங்கமான பிள்ளை ஊரெல்லாம் தேடினாலும் கிடைக்க மாட்டான். அந்த பிள்ளைய மட்டும் ஒதுக்கி வச்சுட்ட, உன் பிள்ளைய மட்டும் சேர்த்துக்கிட்ட, அப்பனா உன் பிள்ளையும் தானே ஒதுக்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் அம்மா கேக்குறாங்க. உடனே சாரதா என்ன இருந்தாலும் அந்த பையன் ஒப்பந்தம் போட்டது தப்பு தானே, அதை என்னால மன்னிக்க முடியாது அப்படி சொல்றாங்க. அந்த பையன் இவ்வளவு தூரம் மன்னிப்பு கேட்டோம், பக்கத்துலயே வந்து உங்களை எல்லாம் சமாதானப்படுத்தணும்னு உட்கார்ந்துருக்கானே, வேற யாராவது இப்படி இருப்பாங்களா? ஒழுங்கா மனசு மாறி விஜயும் காவேரியும் சேர்த்து வை அப்படின்னு சொல்லிட்டு குமரன் அம்மா சொல்றாங்க. இப்படி என் தம்பி இருந்தாலும் இததான் பண்ணிருப்பான், ஆனா உன் பிடிவாதத்தினால காவேரியோட வாழ்க்கையை பாழாக்கிறாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே சாரதா மனசு இறங்கி காவேரிய விஜய் கூட சேர்த்து வைக்கிறாங்க. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.